தங்கச்சி தங்கச்சி சரியில்லையே உடுப்பு உடுப்பு எடுக்க நான் ஓமாம்மா உடுப்பு விலை சொன்னவர் கோல் பண்ணி விலை சொன்னவர் நான் ஒவ்வொரு வருஷம் பாரு நான் தெரியாது என்ன நான் இதுல லோன்ரி வச்சுக்கிறேன் இதுல லோன்ரி வச்சுக்கிறேன் அப்ப தம்பி அதுல கண்டுட்டு சொன்னாது வேற சொல்லி உடுப்பு கூட இந்த முறை ஒவ்வொரு முறையும் நான் தான் தம்பி உடுப்பு வச்சு கொடுக்குறேன் அப்ப விலை சொன்ன தம்பி இந்த முறை கணக்கா சேர்ந்து போச்சு உடுப்பு அப்ப சரி கொண்டு போட்டு அப்ப ஒவ்வொரு ஊரா போய் எடுத்துக்கொண்டு வாரேன் இங்க கனவேர் தானே ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் 5-6 பேர் வாங்க ஐயா வாங்க வாங்க அப்ப எல்லாத்தையும் உடுப்பையும் எடுத்துக்கொண்டு வாரேன் மனுஷன் 2 ஆள் வச்சுட்டு வருது வண்டா போலையா பூ உங்க உடுப்போல கொண்டான உடுப்போல உங்க தம்பியை வேச்சு உங்க தம்பிய இது இப்ப 2-3 இடத்துல எடுத்துக்கொண்டு வாரேன் நெல்லுங்க அவரை கூப்பிடுறேன் 68 பேர் தான் இப்ப எலெக்ஷன்ல நிக்கணும் சரி கொண்டு விட்டா வேண்டிய எடுத்துக்கொண்டு வந்துட்டேன் நான் தம்பியை வேற சொல்லுங்க அப்பா இங்கப்பா அப்பா என்னடி அப்பா எலெக்ஷன் மட்டும் கட்டு காட்டி காதுகளும் கேட்கறேன் போடா அப்பா இங்க வாங்க இங்க அவர் ஐயா நிக்கிறா லோன் கிடக்காத ஐயா உடுப்பு வந்துட்டு கணக்கா வந்துட்டு நீ இந்த மழை நேரம் தோச்சி எடுக்கிறதா பெரிய வேறச்சல் நீ குளத்துக்கு போனா அவன் ஆடு மாட்டை கொண்டு வந்து கட்டி போட்டு நிற்பான் மேய்ச்சல் தரையண்டே நீ அதுல எங்க வேலை போடுறது அப்பா வாங்க தம்பி கண்டுட்டேன் வாங்க தம்பி அறியாம் மண்ணோட அள்ளி அறிஞ்சிடா அதுல வேற சொன்னீங்களா அப்ப ஓமோமா என்னண்டா எனக்கு போன முறை கேட்டது அதுக்கு முதல் முறை கேட்டது உடுப்புகள் தெரியும் தானே இளங்கள் எங்கிட்ட கத்திக்கால் வலி போட்டாலும் வெள்ளையா போடுங்க இப்ப நான் கண்ணம் நேத்துறது தெரியாது உங்களுக்கு பாருங்க நரம் பெற்றது அரைக்கிறேன் ஒன்று சொல்லி போட அரசியல்டா வெள்ளை அண்ணா பறவை மாதிரி இருங்கோ வெள்ளை உடுப்ப போடுங்க வெள்ளையா போட்டீங்களா நீங்களோட சுத்தமான ஆள் அரசியல்வாதிகள் எல்லாரும் அப்படி தொழிலுக்கு நான் என்ன சொன்னா கரும்பு போட்டா கூட இன்னும் அடிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஆனா இனாப்பி சொல்லி போட்டாங்க வெள்ளைதான் போடணும் நீ பிரதேசமா இருக்கிறாங்க வெள்ளை சட்டை வெள்ளை வட்டியை கட்டு உனக்கு உருக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு உண்மையில வெள்ளை சட்டெல்லாம் போட்டா இங்க போட்டா எங்களுக்கு பழக்கம் இல்லாட்டாரு இதுக்கண்டு போடுறாரு போட்டா சும்மா இல்லை கடை தெருவு போய் வந்தா இல்லை 4 பேரோட கதைக்க எல்லாம் அப்படியே போட மாட்டேன் நாள் பெட்ரோல் அப்படியே ஆகுவேன்டா போன ஒரு 2 ஒன்னா தெரியுங்க என்னோட போன முடியல நம்பி 2 நாள் தானே ஒரு வேட்டியும் அதுல புழுக்கை வெள்ளை சட்டம் அறுகுடாக்குது வேலை முடியல இப்ப மழை தானே இருங்க இல்லை வாய்ப்பா வா இப்படி கதிரையை நான் உள்ள விட்டுட்டேன் என்ன இங்க இது அஞ்ச வேற இந்த சேட்டு தான் இப்ப உங்க குரானைக்கா இங்க இதுதான் நான் இப்ப போனவன் டாசியான சேட்டு போன முறை பிரதேச சும்மா ஓட்டவங்க தெரியாதவங்க எல்லாம் கிடைக்கல போன முறை கிடைச்சான் அந்த இங்கண்ட ஒழுங்கா போட்டு மற்ற இங்க நாங்கள் இந்த பின்னுக்கு எங்கண்ட தோட்டத்துக்கு போடுற ரோட்டு போட்டது இந்த முறை என்னமா உங்களுக்கு கிடைச்சதோ தோட்டத்துக்கு போடுற ரோட்டு இருக்கல அது இந்த தோட்டம் மட்டும்தான் இந்த தோட்டம் மட்டும்தான் இதுல ஒரு வீடு இருக்கு ஆனா கொடுக்க மாட்டாங்க குடியிருப்பு கணக்கு கொடுப்பாங்க நான் அதுக்கு பாடுறேன் லோன்ரி ஒழுங்கையும் அப்போ ஒரு கல்லு அது அப்படி கிடக்குது இந்த முறை செய்திருக்கலாம் இந்த முறை எனக்கு சேட்டு ராஜா இல்ல யாரோ நீங்க வெற்றில அனுப்பி திருப்பி நீங்கள் இது உண்மையா உங்களோட தந்தாப்புறதான் இந்த கயர் வந்தது நம்பியான நான் தொழில் செய்ய நான் வெற்றில போடுறேன் இல்லையா என்னன்னு தெரியல இதுதான் இந்த ஷர்ட் இதுக்குள்ள யார்கிட்ட ஒரு ஒன்று அங்க 7 ஷர்ட்டு கிடக்கு இன்னும் கூட 7 வெள்ளை ஷர்ட்டு அடுத்த 2 வேட்டி என்ன வேட்டி என்ன அது அந்த ஒண்ணு மஞ்சள் கரை விழுந்தா வேட்டி
பிறகு நான் இப்ப கட்சி மாறணும்னு இப்ப சிவப்பு கரை இல்ல சிவப்பு கரை போடுறேன் அந்த மாதிரி. அப்ப வேளாளர் வராங்களா? அப்ப அன்றைக்கு நேற்று உங்க உருக்குள்ள போனான், உருக்குள்ள ஊறிப்பட்ட வேட்பாளர் இப்ப ஒரு ஆள் இதுல கேட்டவர் இல்ல. அப்ப அவன் வந்து அரைவாசி உடுப்பு அவன் பிரச்சாரத்துல இருந்து கொள்ள உடுப்புட்டான் போட்டாரு. அப்ப தோய்ப்பு பறிப்பு ஒன்றும் இல்ல, குளரெல்லாம் ஏதோ இது பெக்கோ ஓரி போன மாதிரி குளம். கொஞ்சம் குளிப்புகள் குறைவா தெரிஞ்சாவும் இப்ப ஒரு 15-20 வரைக்கும் உண்மையா அதுல நீங்க அடிச்சு கிழிச்சு போட சொல்லுங்க, இதெல்லாம் முக்கால் போடலாம் உடுப்பு அந்த நேரத்தை உடுப்பு கொடுத்தீங்கன்னா உழைச்சீங்கடா. இவன் எலெக்ஷன்ல நிக்கிறேன் நான் பாப்போம், அடுத்த முறை நீங்க செய்யறீங்க. இன்னும் ஒன்று தம்பி, இப்படி எலெக்ஷன்ல 68 வேட்பாளர் வந்தா உங்களுக்கு முளைப்பாகுது. சொல்லுங்க எல்லாரும் வெள்ளோடு போல இல்ல. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த புதுசா ஒரு கட்சி கொண்டு வந்துச்சு அமைப்பாளர். அப்ப அவரும் வந்து வெள்ள சொல்லிட்டான. அவர் அண்ணன் ஏன் அவரு அறிவிக்க இல்ல, அறிவிக்க முதலே அவர் என்ன இரவு படுக்கிறாலும் வெள்ள வெட்டி தான் கட்டுவேன், சரமன்றதே இல்ல. படுக்க வெள்ள வெட்டி, குளிச்சாலும் வெட்டி, கடைக்கு போனாலும் வெட்டி, எல்லாம் வெள்ள சட்டு வெள்ள வெட்டி உதான் அதுதான். அப்ப அன்றைக்கு போன அப்புறம் வெள்ள சோட்டனா தந்தார், அது தோச்சோடும் போகணும். அவன் கம கட்டுவதுதான் தம்பி. அது அந்த வெனங்க இந்த கலர் தான் அப்படி வெனம் பழத்தின் ஒரு கலர் தான் இன்னும் எல்லாம் துவச்சிட்டு பறிச்சு எடுக்கும். நாங்கள் காய் வெப்பம் கூட நீங்க போன முறை உங்களுக்கு காசுகள் தெரியல, அவற்றை ஆத்திரம் என்னங்கோ அந்த வேட்டியன் சேட்டிலும் அட்டிக்கணும். அதற்கு அடிக்கிற ஒரு அடி மாதிரி அதை அடிச்சு கிழிச்சு தூள் தூளாக்கணும். நான் தம்பி தொழில் செய்யறேன். நீங்கள் புது புது கட்சிகளா வேற வேற எனக்கு உழைப்பாப்பு. நான் எனக்கு பிரச்சனை இல்லை. இப்ப எனக்கு சொல்லி போட்டாங்க கட்சிக்காரன் இறக்க வேண்டாம், எந்த மெட்ட பக்கத்துல அவன் கட்சிக்கு வந்து மற்றது எனக்கு சொல்லி போட்டாங்க, நீங்கள் உடுப்புகள் எடுக்கிறாண்டா எந்த எடுங்கோ. மற்ற என்னோட கேட்டார் அவர் யார் குமாரண்ணன் உடுப்பு எடுங்கோ, யார் கீதண்ணன் எடுங்கோ, இவேண்டிய மட்டும் எடுங்கோலையே. மற்ற கட்சிக்காரன் உடுப்புகள் எல்லாம் நீங்க எடுக்கணும், காசு வேணும்னா நான் தருவேன். இப்ப எனக்கு தம்பி சேட்டுகள் வந்துட்டு சேட்டுகள் வேட்டிகள் வந்து விடாங்க. இனி அடுத்த மாகாண சபை தேர்தலுக்கு தானே, அடுத்த தேர்தலுக்கு இப்ப நான் இந்தியா வலிக்கிற போறேன். வெளிக்கிட்ட அங்க பட்டு வீட்டு சாம்ராஜ்யத்துக்குள்ள எல்லாம் உள்ளாட்டு கிட்டாக்குற எல்லாம் ஒட்டிக்கு வாட்டிக்குவான். கட்டே நேரம் இல்லை, கட்டகாண்டு தொட்டி போட்டு நடந்து போறான் வேலை. செய்யுங்க, பிரச்சனை இல்ல. அதுக்குதான் நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்கு தோச்சிட்டு நாங்களுக்கு உழைப்பு சரி வடிவா நினைக்கிறீங்க. மற்ற என்ன சொல்லுங்க அப்பம், நீங்கள் இந்த வாரிகள் பொருள் உட்பட கொண்டு வந்தார்கள். மற்றது இந்த மெற்றவை எலெக்ஷனுக்கு வரைய போயினம், புதுசா வரையினம், அவையா பெருசா தோய்க்காதீங்க. ஒரு நாளா ஊத்தியோடய கொடுங்க. இங்க மாதிரி ட்ரை கிளீன் பண்ணி நல்லா கிளியரா தேவையில்லை. உங்களோட உடுப்பு நான் தண்டதுல ஒரு காவட்டம் கவக்கட்டு கால கிழிஞ்சு வச்சு அப்படியே மடிச்சு கொண்டு அடிச்சு அடிக்கோட கிழிஞ்சு வச்சு போல உண்மையா வையோ. அது கம்பி நான் முள்ளு கம்பியில ஒரு காய விட்டுட்டாள். கொண்டு வாதம் சேட்டு கிழிஞ்சு வைக்கிறாங்க. இப்ப நானும் இந்த எலெக்ஷன் பரபரப்புக்குள்ள இதாண்டே இல்ல, மழை நேரம் தம்பி காய விடுகிறாரு. அப்ப புல்லுவல் முளைச்சோடனா ஆடு மாட்டோட அவுட்டு விடுறாங்க. அப்ப நாங்கள் கொண்டு போய் அந்த வேலி தெருவெல்லாம் காய விடுறாங்க. அப்ப கேட்க கொள்ளைய கிழிஞ்சு போச்சு போடாக்க நானும் கவனிக்கல. அப்ப இந்த முறை பிரச்சனை இல்லை, இனிமேல் தோச்சிட்டு இந்த மேய கயிறு இல்லாம கட்டுறாங்கல்ல, மேய விடுறாங்க ஆடு. ஆடுகளுக்கு என்ன கொம்புகள்ல ஒரு சீட்டை கொலை விட்டீங்களா, அதனுடைய மேஞ்சு கொண்டு திரிக்க ஒரு ரவுண்ட் போய் வேற காஞ்சிடும். நீங்க காட்டி கொண்டே வீட்டை வைக்க. நீங்க உங்களை மாதிரி பிரதேசம் என்ன வந்தாலும் ஆடுகளை புடிச்சு கட்டுறீங்க இல்லையாப்பா? அது இல்லைங்கப்பா, ஆடுகளா அப்படி நின்றா தானே இடக்குடா புடிச்சு கிடைச்சா பாட்டிகளா வந்து தோட்டங்கள் எல்லாத்தையும் நாசமாக்கி கொண்டு இருக்குது. அடுத்து என்னம்மா இந்த முறை எனக்கு நீங்களே தெரியல பாத்தீங்களா? ஒன்றும் தெரியல, நீங்க ஒன்றும் வாங்கி கொடுக்கல உங்களோட பொடிகளுக்கு ஏன் சும்மா ஒழுங்கு கிழக்கு அதுக்கு சும்மா கையில காட்டிக்கோ.
അതിനെ കാസുകളെ കിടക്കിട കണ്ടും വിജയിക്കുന്നതാ எங்க விஜய்க்கும் ஒரு பூப்ப என்ன சொல்லுவாங்க இந்த தரவழி அதுகள் இதுகளுக்குள்ள வச்சு சேரங்கள் கொடுத்தவே எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு சேரங்கள் கொடுக்க வழி கட்டினா அப்ப ஜூட்டு என்ன வீடுன்றது ஒரு மகிமைதானே அப்போ அத கட்டுறதுக்கு இவ்வளவு உணர்வு பூர்வமா கட்டினாங்களே அந்த வீடுகளை அப்புறம் அதுக்குள்ள வச்சு நீங்க சேரங்களை தூக்கி கொடுக்குறது சரியில்லையா சரியில்லை தானே ஒன்றும் கிடைக்கல உங்களுக்கு எல்லாம் இருங்க நான் பார்க்கணும் மெட்ட இது எங்கடா எடுத்து வர எங்க மெட்ட உடுப்பு அடுத்த மெட்ட கொஞ்சம் காட்டுண்டா என்ன காசு தருவோம் அதை பற்றி பிரச்சனை இல்ல நீங்க இவரதே வாங்க நான் அதில் எடுத்து வைக்கிறேன் சரி சரி நான் பாரன பூ அஞ்சு என்னண்டா அடுத்தது மாநசபை தேர்தலுக்கு அப்படித்தான் தருவேனா எப்படி அவசரப்படுத்தாங்க உங்களுக்கு நாள் கிடக்கு தானே தேர்தல் கிடக்குது நீங்கள் சரி என்ன மாநகர சபை மாகாண சபைக்கு போடுறாங்களோ தெரியல அது ஒரு யோசனையா கிடக்கு ஜி அது நீங்க கட்சியில நின்று நீங்கள் தம்பி நீங்கள் அதுகளை வந்து நீங்க செய்யுங்க நீங்க சொல்றீங்க இப்ப இந்த கட்சி தலைமைன்னு சொல்லி புது புது ஆக்களா வந்துட்டாங்க பழைய ஆக்கள் வரும் இல்ல அப்ப அவங்க சொல்றாங்க தம்பி நீ முந்தி எங்களோட இல்ல புதுசா வந்த நீ 3 வருஷம் தான் கேக்குற அப்ப இந்த முறை பழைய ஆக்கள் தான் இறக்க போறோம் பொதுவாக பழைய ஆக்களை இறக்கணும்னு மட்டும் வட்டி விழுத்த ஊர்கள் எல்லாம் வேற யாரோ வேண்டி கொண்டு இருக்கும் அப்படி இல்லை இந்த நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்கு வாரியல் அதெல்லாம் வடிவா செய்யுங்க ஆனா வந்து ஜாரங்களை வந்து ரோட்டுகள்ல வச்சு கொடுங்க அப்போ இந்த வீடுகளுக்கு வச்சு கொடுக்குறாங்க தேவை என்ன செய்யற வாரவன் என்ன சொல்றான் எனக்கு சொல்றான் தம்பி இது போடுறான்னு சொன்னா எனக்கு அறியெடுத்துதா அதுவும் என்ன சும்மா இல்ல நீங்க சொல்றது ஆனா ஒன்று உண்டு இப்ப நாங்க முதல் வந்து சொன்னது இப்படி எல்லாம் செய்ய வேண்டும் அவன் என்ன சொல்லி போட்டாங்க வந்தவனார் சாது ஓடிக்கான் குட்டி தம்பி உண்டு வந்து அதே புடி மோட்டி கொடுத்தா அதே ராஜ்யமா காதோட வச்சு சம்பளத்தோட அது வேற கடைசியா வந்து நின்றுட்டான் அண்ணன் நான் 3 பேரை கொண்டார் மற்றவங்க நான் 2 பேரை கொண்டார் கிட்டத்தட்ட 16-17 ஓட்சரப்போ ஆளு கேட்டான் ஒரு கால வச்சு விடுறீங்க என்ன தலைவர் சொல்லி போட்டார் எடுக்கிற நீங்கள் 1/2-3 செலவழிக்கலாம் கேஸா இருக்குமா 14 கேஸ் ஆக்கி எங்க வேற வேற சந்தைக்கு எனக்கு ஒரு கால் தெரியல நீங்களும் நினைக்கிறீங்க மற்றது என்னண்டா பொடியல் தரவழி பக்கண்ட ஓடிக்கு செய்வாங்க போலீஸ் வந்துட்டா அப்புறம் நான் கால் கொடுத்தேன் அதுகள் கிடைச்சா பார்த்து செய்வேன் உடுப்பு இல்ல ரோஜிதாரம் நானும் வெல்லுவாண்டா ஒன்றும் சரி போன முறை வந்துட்டேன் நானே போன முறை வந்துட்டேன் ஏதோ இந்த முறை ஏதோ அது ஏதோ அடுத்த முறை என்றாலும் பண்ண நீங்க அதுல போயிட்டு அதான் கொலை போட்டு போங்க எப்படியாவது உங்களுக்கு நான் அதை செய்து தருவேன் யோசிக்காங்க என்ன எப்படி எலெக்ஷனில் வந்து போனா தானே நாங்களும் உழைக்கலாம் முள்ளோடு போட்டு வச்சு அது நீங்க சொல்ற சரிதானே எங்களுக்கும் கிடைக்க வேணுமே நாங்களும் இந்த கடைக்கு வந்த கடைக்கு கொண்டு போற வழியா என்ன ஒரு காலப்பாதியோ கேட்கிறோம் அவ்வளவுதான் தம்பி இல்ல நீங்கள் கேட்கிற சரி அடுத்த முறை விலைக்குல நீங்களும் கொஞ்சம் பொடிகள் தர வழியா உழைக்கிற இதுல வந்துட்டு ஏன்னா கோல் பண்ணுங்க ஏன்னா கோல் பண்ண நான் எப்படியும் இந்த இடத்துல வச்சு உங்களுக்கு ஒரு கொஞ்சம் தந்து விடுவேன் வேண்டி குடிச்சு போட்டு மெட்டை போட்டு வரேன் அந்த மாதிரி நான் பண்றேன் நீங்க என்ன சரி உங்கள்ட்ட முடியும் அங்கால போனா இன்னொருத்தனோட சரி இப்படிதான்